பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி ஐயா வந்து கூட்டணி முற்றிலும் தவிர்த்து வந்தார். வேண்டாம் என்று சொல்லி வந்தார். அது வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் முரண்பாடான ஒரு கட்சிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில செய்திகள் வந்ததுனால, அதை முற்றிலும் அவர் வந்து தவிர்த்தார் அத. ஆனா தற்போது வந்து அதிமுகவும், பாரதிய ஜனதாவும் என்கிற இரு பெரும் கட்சிகள் வந்து கூட்டணி சேர்ந்தது வந்து காலத்தினுடைய கட்டாயம் என்பதால் இந்த கூட்டணி வைத்துள்ளார் மரியாதைக்குரிய எடப்பாடி ஐயா அவர்கள். அதே போல பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய பாரதிய ஜனதாவினுடைய கட்சி தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அந்த மாற்றம் என்பது ஒரு வகையில் அ ஏன்னா அவர் ஒரு வீர தீரமிக்க ஒரு செயலாக்கம் மிக்க ஒரு தமிழகத்தில் ஒரு அருமையான பாரதிய ஜனதாவுடைய கட்சியினுடைய தலைவராக வலம் வந்தார். ஆனா தற்போது அந்த வீர தீரமான முறையில் செயலாற்றுவதற்காக மிகுந்த கட்சியினுடைய அனுபவம் வாய்ந்தவர், அரசபையில் பங்கு கொண்டவர், அமைச்சராக இருந்தவர், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சரும் கூட இன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருப்பது அதே போல இருக்க வேண்டும் என்று மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். அந்த கடமை அவர் செய்ய நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ மறுபடியும் வைக்கிறாரு அப்படின்னா திமுகவுக்கு இப்பயே அவங்க வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க யாருமே வந்து இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் போடுறதுக்கான வாய்ப்பு கம்மி. கட்சியில் உள்ள மூத்த முன்னாள் அமைச்சர்களே கட்சியை விட்டு விலகிறதா அறிவிச்சிருந்தாங்க, பிஜேபி கூட கூட்டணி வச்சா. இப்போ அவங்கெல்லாம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, எத்தனை பேர் அந்த கட்சியிலேருந்து விலகி மாற்று கட்சிக்கு போக போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இது வந்து ரொம்ப தவறான முடிவு. இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும். இதனால் வந்து பிஜேபிக்கு வந்து எந்த லாபமும் நட்டமும் கிடையாது. இது மிகப்பெரிய பாதிப்படைய போகிறது அதிமுக மட்டும்தான். அதிமுகவோட பழைய கால தொண்டர்கள் ரொம்பவும் வருத்தத்தில் இருக்காங்க. மக்களுக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்குது. பெரும்பாலான அதிமுக உடன்பிறப்பு அனைவருக்குமே இது ஏற்றுக்கொள்ள மனநிலை கிடையாது. அதாவது தமிழகத்தில் வந்து அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியை முறித்து கொண்டு இருந்தது. இப்போ வந்து மீண்டும் வந்து கூட்டணி சேர்ந்துருக்காங்க. அந்த கூட்டணியில் சேர்ந்ததுனால வந்து முஸ்லீம்களுடைய ஆதரவு வந்து அதிமுக கிடைக்காது. ஆனால் அதிமுக ஒரு காலகட்டத்தில் படுத்துக்கொண்டே ஜெயிச்ச கட்சி. இன்னைக்கு அந்த அம்மையார் இறந்ததுக்கு பிறகு வந்து கட்சியை மோசமான நிலைமைக்கு வந்து அழிவு பாதையில் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மை. இது அதிமுக கட்சிக்காரவங்களுக்கே தெரியும். இப்போ கொண்டு போய் அடகு வச்சிருக்காங்க. அடுத்த எலெக்ஷனில் அதிமுக இல்லாமல் பண்ணிடுவாங்க பிஜேபி கட்சி. இது கண்டிப்பாக முறை நடக்கும். கூட்டணி இல்லைன்னு சொன்னதும் சேர்ந்ததும் அது வந்து அரசியல். ஆனால் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு பிரதான பெரிய எதிர்கட்சிகள். அந்த வரிசையில் 2 பேரும் கூட்டணி சேர்ந்தது பொதுமக்களுக்கு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். அவங்க கட்சியில் தலைமையில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, 3 ஆண்டுக்கு முறை ஒரு தலைவர் மாறுவாங்கன்னு சொல்லி. அவர் 4 ஆண்டு காலம் இருந்துட்டாரு. அதில் மாற்றத்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது எப்பவுமே நிகழக்கூடியது தான். அந்த வரிசையில் சேர்ந்துருக்காங்க. அவர் திரும்ப கட்சி பணி செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நல்லது தான். கூட்டணி இணைந்தால் தான் டிஎம்கே அடித்து காட்ட முடியும். இல்லைன்னா இந்த கூட்டணி இல்லைன்னா டிஎம்கே அடிக்க முடியாது. அதனால இது ரொம்ப சந்தோஷம். 3 ஆண்டு ஒரு முறை ஒரு தலைவர், அதனால இது 4 ஆண்டு இருந்திருக்காரு. அதனால அவருக்கு அடுத்த பதவி மாநில அளவில் கொடுக்கணும், மாநில அளவில் கொடுக்குறோம்னு இருக்காங்க. அதனால அவருக்கு அடுத்த பதவி வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப நல்லது. அது அதனால என்ன இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. பிஜேபி கட்சி வந்து நாளுக்கு நாள் விலைவாசிகளை ஏற்றிக்கிட்டு, பெட்ரோல் டீசல் விலை, சிலிண்டர் விலை, கேஸ் விலை எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிற எந்த கட்சிகளுக்கும் எங்களோட ஆதரவு இருக்காது, ஓட்டும் போட மாட்டோம். மக்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, விலைவாசியை குறைக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு தான் எங்களோட முழு ஆதரவு இருக்கும். பேர் வந்து ஐக்கியம். இப்போ பிஜேபி கூட வந்து ஏடிஎம்கே வந்து கூட்டணி வச்சிருக்கு. பிஜேபி வந்து ஏற்கனவே சிறுபான்மை மக்களுக்கு வந்து எதிர்ப்புறமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இப்போ பழையபடிக்கு ஏடிஎம்கே வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சதுனால எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் கிடைக்காது.